தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் குடும்பத் தலைவிகள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த மகளிர் உரிமைத் தொகை குறித்த மிக முக்கியமான அப்டேட் தற்பொழுது வெளியாகியுள்ளது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே மகளிர் உரிமைத் தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் என்ற மிகப்பெரிய வாக்குறுதியை அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முதற்கட்ட பணிகளில் தற்பொழுது புதிய அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதல்வர் விஜய், முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொய்வின்றி தொடரும் என்று மிக தெளிவாக அறிவித்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டங்கள் தற்பொழுது தடையின்றி செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தமிழக பெண்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கும் மகளிர் உரிமைத் தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான கோப்புகளை முதல்வர் ஆய்வு செய்து வருகிறார். தற்பொழுது தமிழகத்தில் சுமார் 1,15,00,000 பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதற்கும் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த நிதி சென்றடைவதை உறுதி செய்யவும் தற்போதுள்ள பயனாளிகளின் விவரங்களை அதிகாரிகள் தீவிரமாக சரிபார்த்து வருகின்றனர். இந்த சரிபார்ப்பு பணிகள் காரணமாகவே 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுவதில் சிறிய காலதாமதம் ஏற்படுவதாக முதல்வர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். திட்டத்தை செம்மைப்படுத்திய பிறகு எவ்வித குளறுபடியும் இல்லாமல் அனைவருக்கும் பணம் சென்றடைவதே அரசின் நோக்கமாக உள்ளது. இந்நிலையில் இதுவரை இந்த திட்டத்தில் சேராத அல்லது புதியதாக விண்ணப்பிக்க காத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்துள்ளது. ஏற்கனவே உள்ள பயனாளிகளின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு 2500 ரூபாய் உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் புதிய விண்ணப்பதாரர்களுக்கான சிறப்பு முகாம்கள் அல்லது ஆன்லைன் பதிவுகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதி உள்ள எந்த ஒரு பெண்ணும் விடுபடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக இருப்பதால் ஆய்வுக்கு பிறகு புதிய விண்ணப்பங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். எனவே தமிழக பெண்கள் அரசின் அடுத்த கட்ட அறிவிப்பிற்காக ஆவலோடு காத்திருக்கின்றனர்.